ஆஸ்கார் ரேஸ்கா நமஸ்கார் நெட் டிவி யூஎஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் vs பஞ்சாப் அவங்களோட மேட்ச் நடக்க போது. சரி, அந்த டீம் 11ல் யார் யாரெல்லாம் ஆனால் நம்ம மக்களுக்கு பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அந்த பேட்டிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, அதில் யார் ஆடினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சா நான் வந்திருக்கேன். வாங்க போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். செம்ம ஹாப்பியாக இருக்கிறேன் இன்றைக்கி மேட்ச்சுக்காக. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலை தோனி லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா 3 ஓவர்ஸ்க்கு 65 ரன்ஸ் என்னமோ அப்படின்னு ஒரு 4-5 இயர்ஸ் பிஃபோர் ஒரு இதில் பஞ்சாபில் நம்ம தலை தோனி நின்று அடின்னு அடிச்சார். பிரீத்தி ஜோந்தாவே தூக்கிட்டார் நம்ம தலை தோனி. அந்த மாதிரி ஒரு டீம் நம்ம சிஎஸ்கே. பார்த்தீங்கன்னா ரெய்னா இருக்கிறாப்புல. எனக்கு என்ன ஒரு இதுனா, லாஸ்ட் மேட்ச்சு மும்பை இந்தியன்ஸ் கூட விளையாடும் போது சாம் பில்லிங்ஸ், ஃபாஃப் டு பிளேசிஸ் இவங்களாம் ஒரு சரியான பிளேஸு. தலை தோனி கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி இவங்களை உள்ளே இப்போ வர வச்சாதான் வந்து நம்ம நல்லா ஒரு பேட்டிங் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொடுக்கும். இவங்களை நெட்ஸ்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு லாஸ்ட் பிளே ஆஃப்ஸில் வந்து சாம்பிளிங்ஸோ ஃபாஃப் டூ பிளஸ் வந்தால் அது ப்ரெஷர் அவங்களுக்கு. இப்போ வர வச்சாதான் கொஞ்சம் டீமை மாற்றணும். கொஞ்சம் ஓரளவுக்கு மாற்றினா நம்ம மும்பை இந்தியன்ஸே போன மேட்ச் நம்ம ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். இவங்க 2 பேரும் உள்ளே வந்து விளாண்டுருந்தா. பட் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மேட்ச் கெயில் இருக்கிறதா என்னன்னு தெரியல. ஒரு இன்ஜுரி வேற ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ மேபி நம்ம தான் நல்ல சான்ஸு. போலிங்கும் கொஞ்சம் பக்காவாக நம்ம டைட்டாக போட்டோன்னா கண்டிப்பாக நம்ம தான் சால்டாக வின் பண்ணலாம். ஹோம் மேட்ச் வேறு. தலை தோனி நம்ம டீம் தான், சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். நம்மளது வந்து இந்த ஓப்பனிங் கொஞ்சம் சரியா இல்லைன்ற மாதிரி வீக்காக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அம்பத்தி ரைடுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டார் போல். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஷெயின் வாட்சனு இல்லைன்னா ஓப்பனிங்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அம்பத்தி ரைடுக்கு பதில் அதுக்கப்புறமா இவரு நம்ம சாம் பில்லிங்ஸை கூட இறக்கலாம். வந்த அடி அந்த மாதிரி 2 பேரை போட்டு அடிட்டு அடிச்சாங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ரைடெல்லாம் கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் டவுன் செகண்ட் டவுனில் தான் வர வைக்கணும். ஏன்னா அவர் இப்போ ஃபார்மில் இல்லாதனால தான் கொஞ்சம் பிரச்சனை. அதனால தான் இப்போது நம்ம லைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறோம். இல்லைன்னா நல்ல டீம் நம்மளுது பக்கம். ஆக்சுவலாக ஒரு சில பேர் முரளி விஜய் எதிர்பார்க்குறாங்க, அவர் வந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு. உள்ளே அவருக்கு நல்ல சான்ஸ் கொடுக்கலாம். நல்ல பிளேயர் தான் என்னன்னு தெரியல. நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேறாங்க. ஸோ அவருக்கும் நல்லா கொடுக்க ட்ரை பண்ணலாம். சான்ஸ் கொடுத்தோன்னா நம்ம வின் பண்ணலாம் கண்டிப்பாக. நான் வந்திருக்க தலைக்காக தான் வந்திருக்கோம், தோனிக்காக தான். வேற எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ பிடிக்கும் தோனி எங்களுக்கு. பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து வந்து இன்னைக்கு காலைல வந்து இந்த மேட்ச்க்காக வந்திருக்கோம். ஸோ இப்போ வெயிட்டிங் தலையை பார்க்கறதுக்காக. யார் ஓப்பனிங் ஆடுவாங்க எதிர்பார்க்குறீங்க? வாட்ஸன் எதிர்பார்க்குறோம், அடிப்பாப்புல நீ கண்டிப்பாக. இருந்தாலும் எங்களுக்கு தோனி இறங்கி ஃபைனல் 6 கொடுத்தா தான் எங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் எப்பொழுதுமே. ஆக்சுவலாக வந்து நம்மது வந்து ஓப்பனிங் கொஞ்சம் வந்து சரியில்லை, வீக்காக இருக்கனால தான் நம்ம வந்து போன மேட்ச் மும்பை வந்து தோற்றுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் யார் எதிர்பார்க்கீங்க ஓப்பனிங் இவங்க ஆடினா செம்மையாக இருக்கும்ட்டு? அப்படி எங்களுக்கு அது சொல்றது என்ன, இப்போ எங்களுக்கு தலை இருந்தாலே போதும். ஓப்பனிங் யாரை எப்படி வேணா இருக்கட்டும், மிடில் ஆர்டர் தலை தோனி இறங்கினாலே மேட்ச் அது எங்களுக்கு ஃபேவர் தான். ஆமாம் ஆமாம், அவர் இந்த வாட்டி ஆடுவாரான்னு தெரியல. அவருக்கு பதிலாக நியூசிலாந்து பிளேயர் வேறு புதுசாக உள்ள போகிறேன்னு அவருக்கு விளையாட தெரியுது. ஏன்னா காலையில் கூட பார்த்தா ப்ராக்டிஸில் வந்து அவர் தீவிர பயிற்சி ஈடுபட்டு இருந்தாருன்னு பார்த்தேன். அப்போ அவரோட போஸ்ட்ல இவர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறாரு. ஆனால் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பிராவோ வந்து ஆல்ரவுண்டர், இவர் வந்து பவுலரு. அதுக்காக இவர் பவுலிங் மட்டும்தான் இவர் பண்ணுவார், தவிர ஆல்ரவுண்டர் பொசிஷன் வருமா தெரியல. பிராவோன்னா இன்னும் நல்லா இருக்கும். இவர் வந்து காட்னர்ன்றது வந்து ஸ்பின் பவுலர் தான் மோஸ்ட்லி. பிராவோ ஆடினா கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்கலாம் மேட்ச் இன்னும் இன்ட்ரெஸ்டாக பார்க்கலாம் நம்ம. ப்ரோ, பிராவோ வந்து இப்போ வந்து இன்ஜுரி ஆயிருக்கு. அவர் மாதிரியே வேற யாராவது ஆல்ரவுண்டர் இவர் தான் வந்து கரெக்டாக இருப்பான்னு நீங்கள் யார் ப்ரோ சொல்லுவீங்க? பிராவோக்கு ஈக்குவலன் பண்ணணும் அப்படின்னா இப்போ இருக்க ஸ்குவாடில் நம்ம இவருக்கு இங்கீடி அண்டு வில்லிக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண ஸ்காட் குக்லின்னு ஒருத்தர் நியூசிலாந்து பிளேயர் இருக்காரு. ஸோ அவர் வந்து ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இந்தியா நியூசிலாந்து சீரீஸில் கூட அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ அதனால் அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஓப்பனிங் வந்து வாட்ஸனும் முரளி விஜய் லோக்கல் சேப்பக் மேட்ச் அப்படின்றதுனால முரளி விஜய்க்கும் இல்லை பாப்புக்கும் வாய்ப்பு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். அது மாதிரி கண்டிப்பாக பஜ்ஜியை எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிச்சு கண்டிப்பாக டோனி வந்து அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி தான் பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணுறது. ஸோ அதனால் பாஜியை உள்ளே இறக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ஆல்ரவுண்டர் பதவி பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து இப்போதைக்கு வலுவான நிலையில் இல்லைன்னு சொல்லலாம். ஃபீல்டிங்லேயும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இப்போ நம்ம டீமை வலுப்படுத்தோம்னா இப்போ நியூசிலாந்து குஜலின் வந்தார்னா ஓரளவு வாய்ப்பு இருக்குது. சாண்டர் சிறப்பாக விளாடல கடைசி மேட்ச்சில். ஸோ குஜலின் வந்தால் ஓரளவு வாய்ப்பு கொடுத்து தோனி வாய்ப்பு கொடுத்து மேட்ச் டேர்னிங் பாயிண்ட் ஆனால் தான் உண்டு, வாய்ப்பு அவர் கொடுக்கலாம். பிராவோவுக்கு வந்து இன்ஜுரி ஆயிருக்கு. அவருக்கு பதிலாக ஆல்ரவுண்டரா யார் ஆடினா நல்லா இருக்கும்? விஜய் சாண்டர் இறக்கி விட்டு போன மேட்ச் அடி வாங்கியாச்சு. நம்மளுக்கு தேவை ஓப்பனிங் பார்ட்னர். ஆமா, ஓப்பனிங்கும் அதே மாதிரி என்ன சொல்றாங்க, வாட்சன் ராய்டு சொதப்பல் டூப்ளேசிஸ் இறக்கலாம். ராய்டு கொஞ்சம் ஃபோர்ல மாத்தினா 2 பேரும் ஃபாரின் காம்பினேஷன் கொஞ்சம் நின்று ஆடுவாங்க.
ரெய்னா செம்மையா இருக்கு. ரெய்னா மேல குறைச்சு விடாது. போன வாட்டி போனால் அவ்வளோ பெருசாக கையை வச்சு இப்படி கையை விட்டா கேட்ச் விட தான் செய்யும். நம்ம என்ன பண்ண முடியும்? அதான் இப்போ பிராவோக்கு போல யார் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க தெரியல. லுங்கி சாணி வேற இன்ஜுரி, கொஞ்சம் நேரம் வேற சரியில்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மெயின் பிளேயர்ஸ்லாம் இன்ஜுரி ஆகினு இருக்கு. லுங்கி சாணி பரவாயில்ல, பிராவோ 2 வீக்ஸ் ரிட்டர்ன் வந்துருவாரு. அடுத்த மும்பை மேட்ச்ல செதற விட்டுறலாம். முரளி விஜய் வந்து ஆடினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் சொன்னாங்க. ஓப்பனிங் ஆனா அவருக்கு ஆமா ஆடலாம். அவர் என்ன டெஸ்ட் மாதிரி ஆடி இருந்தாருன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு மேட்ச் ட்ரை பண்ணலாம் ஜி. போன மேட்ச் பஞ்சாப் கூட தானே ட்ரை பண்ணாங்க. அதே ஓம் தான். நான் பாருங்க 12 ரன் கூட அடிச்சு அவுட் ஆனாரு. அதே தான் ட்ரை பண்ணலாம் ஜி. டூப்ளசிஸ் முரளி விஜய் ட்ரை பண்ணலாம். காம்பினேஷன் நல்லா இருக்கும் ஜி. இந்த மேட்ச் நம்ம வந்து டாஸ் வின் பண்ணா நம்ம என்ன சூஸ் பண்ணணும் எதிர்பார்க்க? பேட்டிங்கா போலிங்கா? ஜி சாயந்தரம் பேச்சு ஜி கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பவுலிங் போடலாம் ஜி. அப்புறம் கூட ஏன்னா ரன்ஸ்க்கான நேம் வேண்டாம், அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா பஞ்சாப் பேட்டிங் லைன் நல்லா இருக்கு ஜி. அப்புறம் நீ சேஸ் பண்ணி அடிச்சிட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடும். அவங்கள அடிக்க விட்டு நம்ம மறுபடியும் ஆமா ஆக்சுவலாக வந்து சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப். இதில் வந்து பஞ்சாப்ல நமக்கு யார் டப்பு கொடுக்குற மாதிரி எதிர்பார்க்குறீங்க? கேஎல் இருக்காங்க, கேஎல் ராகுல் இருக்காங்க. அஸ்வின் கூட திருப்பி மங்காட் பண்ணா தெரியாது. ஆமா, அந்த ஒரு சம்பவம் வந்து எல்லாருமே வந்து பயங்கரமா கலாச்சிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி அந்த மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை சென்னையில் அவன் பண்ண மாட்டான் தெரியும். சத்தியமாக பண்ண முடியாது. ஃபுல் க்ரௌடே அப்புறம் அவங்க கலாய்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் முடியாதுண்ணா. சூப்பர். ஆக்சுவலாக வந்து நம்மள வந்து ஓப்பனிங் தான் சரியில்லை அப்படின்றாங்க எல்லாருமே. மும்பை இந்தியன்ஸ் கூட ஆடும்போது அதான் சொன்னாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து புதுசாக யாராவது ஓப்பனிங் போட்டால் யாருன்னு நீங்கள் சொல்லுவீங்க? நீங்கள் யார் சஜஸ்ட் பண்ணுங்க? புதுசாக சஜஸ்ட் பண்ணால் முரளி விஜய் தான் போகணும். நம்ம ஊருக்காரு முரளி விஜய் அப்புறம் ஷேன் வாட்சன் அவங்க 2 பேரும் ஓப்பனிங். அது நல்ல ஒரு ஓப்பனிங்காக இருக்கும். காம்பினேஷன். ஆக்சுவலாக வந்து நம்மளோட போலிங்கும் கொஞ்சம் வீக்காக இருக்குது நம்மளது அப்படின்றாங்க. நம்மளோட போலிங்கை யாரும் சொல்லுவீங்க நல்லா பண்ணா? இவங்க மோஹித் சர்மா ஒழுங்காக போடணும். ஷார்துல் டாக்கூர் அவங்க ஒழுங்காக போடணும். அப்புறம் வேற எல்லாரும் நல்லா போடுறாங்க, சூப்பராக போடுறாங்க. நம்ம இந்த வாட்டி வந்து போலிங் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை பேட்டிங்கா? ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணலாம். டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் பஞ்சாப் vs சிஎஸ்கே, how much excited? Much excited as we are CSK fans for Thala King. Actually, before match Mumbai Indians opening is not well. All are feeling. You what decision you take? Which batsman will opening good? I think so. Raidu and Raidu is the opening batsman good. That come we will win. Yeah, that's the chance because he is the player which can stay a long time on the field, on batting field. தோனி சாரை பொறுத்த வரைக்கும் கூட இன்னொருத்தர் வந்து நல்லா பேர் பண்ணாருன்னா இன்னும் வந்து அடிச்சு தூக்குவா போல. அந்த மாதிரி போனாடி வந்து இப்போ வர மேட்ச்ல வந்து நம்ம ரெய்னாவும் இவங்களும் வந்து நல்லா பேர் பண்ணிதான். ரெய்னா சாரை தவிர வேற யாராவது வந்து பேர் பண்ணா வந்து சூப்பரா இருக்கும் அவங்களுக்கு. அது என்ன பொறுத்த என்ன சொல்லுவேன்னா ராய்டு ஃபார்முக்கு வரணும். அது வந்து நீங்கள் சொல்கிற அந்த பார்ட்னர்ஷிப்பும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவரோட அந்த வேர்ல்ட்ஸ் கப் ஸ்பாட்டுக்கும் ஸோ அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ராய்டு முன்னாடியுமே நிறைய நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ராய்டு வாட்ஸனே ஓப்பனிங் இருந்தால் நல்லாயிருக்கும். முரளி விஜயும் எல்லாருமே எதிர்பார்க்காங்க. அவர் வந்து நல்லா ஆடுவார், அவருக்கு ஏன் வந்து ஓப்பனிங் கொடுக்க மாட்டாங்க? அந்த மாதிரி அவர் ஆக்சுவலாக ரீசெண்ட் டைம்ஸில் அவர் வந்து டெஸ்ட் பேட்ஸ்மேன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இல்லை எப்போவுமே ஒரு டெஸ்ட் பேட்ஸ்மேன் தான். உடனே இப்போ அந்த இதில் ஃபார்மில் இருக்காருன்னா அது சொல்ல முடியாது. பட் சையத் முஸ்டாக் அலியில் நல்லா ஃபார்மில் இருக்காரு. பட் ஒர்த்து ட்ரையிங்னா பட் என்னோட ஒப்பீனியன் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பாப்புக்கு கொடுப்பேன். ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் அவர். ஸோ எப்பயுமே டச்சில் இருப்பான்ற ஒரு இது. பட் ஒர்த்து டு ட்ரை தான் முரளி விஜயும். லோக்கல் பிளேயர், லோக்கல் கண்டிஷனு அவருக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு மித்த பிளேயருக்கு தெரிஞ்சிருக்கும் அவசியம் இல்லை. 2 பேருமே ஒர்த்து ட்ரைங் தான். MS தோனி அந்த போனோம். MS தோனி ஒரு 100 போட்டு இன்னைக்கு ஜெயிக்க வைக்கணும். ஃபினிஷிங் அவர் தான் இன்னைக்கு. அப்படியா? நாட்டுக்காக உயிரை கொடுத்து பார்த்துருக்கேன். இப்போதான் பார்க்குறேன் கையில் அடிபட்டு ஒருத்தர் மேட்ச் எப்படி ப்ரோ? ஃபர்ஸ்ட் வாட்டி வர மேட்ச்சுக்கு அப்படிங்களா? கஷ்டப்பட்டு கிரிக்கெட் வாங்க. ஓ, அதில் அடிபட்டு தானே? வீர தமிழுங்களா? கிரிக்கெட் விளையாடி தான் அடிபட்டது. அடடா. அடிபட்டு வந்து விளையாடி இருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் के பெரிய விசில் அடிங்க. ப்ரோ யார் ஓப்பனிங் ஆனால் செம்மையா இருக்கும் எதிர்பார்க்குறேன்? வாட்ஸன் அஸ் யூஷுவல் ஆடலாம். ராய்டு இப்போ கொஞ்சம் ஃபார்மில் இல்லாதனால அவர் கொஞ்சம் ஒரு 3rd இல்லை 4th பொசிஷன். 3rd ரெய்னா யூஸ்வலாக ஆட போகிறாரு. 4th பொசிஷன் அவருக்கு ஆடினா ஐடியல் பொசிஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வேர்ல்டு கப்புக்கும் அந்த ஸ்பாட்டுக்கு தான் எல்லாம் காம்படிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நான் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஓப்பனிங்ன்றப்போ முரளி விஜயை கம்பேர் பண்ணும்போது பாப்பை உள்ளே இறக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பிராவோ ஆட போகிறதுல 2 வீக் இன்ஜுரி. ஸோ பாப்பை உள்ளே இறக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பவுலர்ஸ் ஆக்சுவலாக நிறைய இருக்காங்க. எனவே டெத் பவுலர்ஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் இருக்கிறவங்கள நம்பி தான் போட்டாகணும், வேறு வழி இல்லை. வந்து இந்த வந்து டீம் 11ல் வந்து யாரெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ரெய்னா தோனி எல்லாம் விட்டுலாம், வேறு ஏதாவது புது பிளேயர்ஸ் வந்து இவங்க இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஐ மீன் இப்போ 4 மேட்ச்சில் ஆடாதவங்க ஆடாதவங்கன்னா இப்போது ஆக்சுவலாக இவங்க அந்த குக்லின்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ஐ திங்க் இந்த மேட்ச்சில் விளாண்டாலும் விளாடலாம். ஏன்னா பிராவோக்கு பதில் ஆல்ரவுண்டர் வேறு யாரும் இல்லை இந்த மாதிரி தெரியல. சாண்ட்னர் வந்து
ரொம்ப சரியான ஃபார்மில் இருக்கான்னு சொல்ல முடியாது. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த ஆல்ரவுண்டர் வந்து நம்ம இந்தியா நியூசிலாந்து சீரிஸ் நடந்தப்போ அந்த ஆல்ரவுண்ட் பிளேயர் நல்லா விளாண்ட மாதிரி இருந்துச்சு.